Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி உங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை எடுத்திருக்கேங்க. கருப்பு திராட்சை போட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வதங்கி வரட்டும். பொன்னிறமாக மாறுற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வருங்க. நம்மளோட முந்திரி நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பவுல் அளவுக்கு ஜாக்ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. பலாப்பழம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு முழுசாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை மிக்சியில் அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் இந்த சீசனில் கிடைக்கிது இல்லைங்களா, அதனால் இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பழமாக கொடுக்காம இந்த மாதிரி நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுக்க முடியும். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். நான் 1 கப் ஜாக்ஃப்ரூட் எடுத்திருக்கேன். 3/4 கப் ரவை எடுத்திருக்கேங்க. ரவை விட ஜாக்ஃப்ரூட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டிருக்கேன். 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ரவையை நான் கடாயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே சேர்த்து விடுங்க. நான் இதில் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. குங்குமப்பூ போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையான கலர் அதுலேயே கிடச்சிடும். இப்போது நம்ம எந்த கப்பில் பலாப்பழம் எடுத்துருக்கிறோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பலாப்பழம் நல்ல சுவையாகவே இருக்குதுங்க. அதனால் நான் 3/4 கப்பு ஆட் பண்ணுறேன். உங்களோட பலாப்பழத்தில் கொஞ்சம் சுவை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யும் ஆப்ஷனல் தாங்க. உங்களோட தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் ஃபுட் கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குங்குமப்பூவும் பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய கலருமே பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுத்துச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பலாப்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கேசரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.